இப்போலாம் மனிதர்கள் வந்து சோறு சாப்பிட்றாங்க, கோதுமை ஐட்டத்தை இதெல்லாம் நோயை தரக்கூடியது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் மருந்தும் சாப்பிட்டு தான் ஆகணும். நோயை தரக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது அதற்கு இணையாக நீங்கள் மருந்தும் சாப்பிட வேண்டும். அதனால் வந்து இப்போ சோறு, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இது எல்லாமே தேன், இது எல்லாமே நோயை தரக்கூடியது. இது மனிதர்களுடைய உணவே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த நோய் வராமல் தடுப்பதற்காக மருந்தையும் சாப்பிட வேண்டும். என்ன சாப்பிட்ணும் மருந்து அப்படின்னா, இப்போ இந்த உணவில் இது செரிமானம் ஆகிறதுக்கு இந்த சீரகம்லாம் மருந்து. சீரகம், வெந்தயம், ஓமம், கருஞ்சீரகம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி இரவு வந்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்ணும், வெந்நீரில் கலந்து சாப்பிட்ணும். ஏன்னா நாம் சாப்பிட்ற உணவு நமக்கு நோயை தரக்கூடிய செரிமான குறைபாடை ஏற்படுத்தும், உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். அந்த மாதிரியான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உணவுகளை எப்படி வந்து நம்ம வந்து வேகமாக போவோம், வாகனங்களில் போகும்போது ஹெல்மெட் போடுறோம்ல. நீங்கள் நடந்து போனால் உங்களுக்கு ஹெல்மெட் தேவையில்லை. ஆனால் நீங்கள் வாகனங்களில் போனீங்கன்னா ஹெல்மெட் தேவை. ஏன்னா வாகனங்களில் போகும்போது விபத்துகள் ஏற்படும். விபத்துலேருந்து நீ ஒன்றை பாதுகாத்துக்கிறதுக்கு நீ ஹெல்மெட்டு போடணும். அதுபோல் நீ வந்து காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள், இது வந்து மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கை உணவுகள். இதை சாப்பிட்டா அவனுக்கு நோய் வராது. இதை சாப்பிட்டா கண்டிப்பாக நீ மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இதை சாப்பிட்டாக்கா எது மனிதர்களுடைய உணவோ இயற்கை உணவுகளோ அதை நீ சாப்பிட்டால் உனக்கு நோய்கள் வரப்போவதில்லை. அதனால் அதை சாப்பிட்டு முடித்த பிறகு மருந்துகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏதாவது நோய் வந்தால் மருந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த இயற்கை உணவுகளை சாப்பிடும்போது உனக்கு ஏதாவது நோய் வந்ததுனாக்கா மருந்து சாப்பிடலாம். ஆனால் இந்த நோய்களை தரக்கூடிய உணவுகள் இருக்குல்ல, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், தேன், இது வந்து நோய்களை தரக்கூடியது. இதை சாப்பிடுகிற வாழ்க்கை முறையை இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த உணவுகளை தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்டுட்ருக்கோம். நோயை தரக்கூடிய உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சீரக தண்ணீர் குடிக்கணும். அப்புறம் வந்து சாப்பிட்டு இரவு வந்து வெந்தயம், ஓமம், சீரகம், கருஞ்சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்கணும். இந்த மாதிரி மருந்துகளையும் துணைக்கு நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து இது வந்து நோய் வராமல் பார்த்துக்கும். ஏன் வந்து சுகர்லாம் வருது, ஏன் வந்து உடல் பருமனாகுது, இந்த மாதிரி மருந்துகளை சீரக தண்ணீர் குடிக்கிறது இல்லை, வெந்தயம், ஓமம், கரிஞ்சீரகம் இதை பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்கிறது கிடையாது. அப்படி குடிக்காமலே வெறுமனே நோய்களை தருகிற உணவுகளை மட்டுமே சாப்பிட்டனால்தான் மனிதர்களுக்கு நோய்கள் வந்தது, சுகர் வந்துச்சு. இப்போ அதே சின்ன வயசுலேருந்து ஒரு நோய் வருவதற்கு முன்பாகவே ஆரோக்கியமாக இருக்கும்போதே நீ இந்த சோறெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற, இரவானா இந்த வெந்தயம், கருஞ்சீரகம், ஓமம் இதை பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் சாப்பிட்ற, இது மாதிரி மருந்துகள் வேறு ஏதாவது இருந்ததுன்னா அப்பப்போ கஷாயம் இஞ்சி அரைச்சி குடிக்கிறது, வாரத்தில் ஒரு நாள் இஞ்சி அரைச்சி குடிக்கிறது, அப்பப்போ லெமன் டீ போட்டு குடிக்கிறது, இந்த மாதிரி மருந்துகளையும் நீ பயன்படுத்தியிருந்தால் உனக்கு பிற்காலங்களில் நோய் வந்திருக்காது. மருந்துகளே இல்லாமல் நோய்களை தருகிற உணவுகளை மட்டுமே சாப்பிட்றது, மருந்துகளோட உதவி இல்லாமல் நீ நோய்களை தருகிற உணவுகளை மட்டுமே, சோறு மட்டுமே சாப்பிட்றது, பூரி, பொங்கல், பிரியாணின்னு சாப்பிட்டு வர்றது. ஆனால் ஒரு நாள் நீ சீரக தண்ணீர் குடிக்க மாட்டேன். இப்போ கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா சீரக தண்ணீர் குடிப்பாங்க. அப்புறம் வந்து அந்த மாதிரி எதுவுமே நீ குடிக்கிறது கிடையாது. அப்புறம் இந்த வெந்தயம், ஓமம், கரிஞ்சீரகம் இதை வறுத்து பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிப்போம் டெய்லி. அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. ஆனால் நோய்களை தருகிற உணவுகளை மட்டும் நல்லா சாப்பிட வேண்டியது. கடைசியில் பார்த்தா நோயின்னு வரும்போது தான் இந்த மாதிரி மருந்துகளை எடுத்துக்கிறாங்க. நோய் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா நீ சாப்பிட்ற நோய்களை தருகிற உணவை தான் நீ சாப்பிட்டுட்டுருக்குற. அப்போ கண்டிப்பாக உனக்கு நோய் வரும். நோய் என்பது கண்டிப்பாக வரும். அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா, வராமல் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்திருந்தால் இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு முடித்த உடனே இந்த மாதிரி சீரக தண்ணீர் குடிக்கிறது, வெந்தயம், கரிஞ்சீரகம், ஓமம் பொடி பண்ணி ஒரு ஸ்பூன் வெந்நீரில் கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரி நீ சின்ன வயசுலேருந்து நீ பண்ணிட்டு வந்திருந்தன்னா பிற்காலங்களில் உனக்கு நோய் வந்திருக்காது. நீ வெறுமனே நோய்களை தருகிற உணவுகளை மட்டும்தான் சாப்பிட்டாய், மருந்தை எடுத்துக்கொள்ளவே இல்லை. நோய் வந்த பிறகுதான் நீ மருந்தை தேடுகிறாய். ஆனால் கண்டிப்பாக உனக்கு நோய் வரும். ஏன்னா நீ நோய்களை தருகிற உணவுகளைத்தான் நீ சாப்பிடுகிறாய். இதுதான் நம்ம பண்ண தப்பு. அதனால் சோறு சாப்பிட்டியா, பிரியாணி, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, மாமிசம் இதெல்லாம் நீ சாப்பிட்டனா கண்டிப்பாக மருந்து என்பது, எளிய மருந்து என்பது கை வைத்தியம்தான்.
இந்த மாதிரி வெந்தயம் சீரகம் ஓமம் அதை வறுத்து பொடி பண்ணி வெந்நீரில் கலந்து சாப்பிடணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி சாப்பிட்டா தான் உனக்கு பிற்காலங்களில் நோய் வந்திருக்காது. நோய் வராமல் தடுக்க இந்த மாதிரி ஒரு மருத்துவத்தோடையும் வரணும். மருந்துகளும் நமக்கு தேவை. ஆனால் எப்போ மருந்து உனக்கு தேவை இல்லை அப்படின்னா, நீ சாப்பிட்ற உணவு உனக்கு நோய்களையே தராதுப்பா அப்படின்னா நீ மருந்து சாப்பிடக்கூடாது. மருந்துகளெல்லாம் அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. எப்போ அப்படின்னா, நோய்களை தராத உணவுகளை நீ சாப்பிடும்போது, இயற்கை உணவுகளை நீ சாப்பிட்ற, காய்கறிகள் பழங்களை சாப்பிட்ற அப்படின்னா அப்போ உனக்கு மருந்து தேவையும் இல்லை. ஏன்னா அதை சாப்பிட்டா உனக்கு நோயும் வரப்போகிறதில்ல. இயற்கை உணவு சாப்பிட்டா உனக்கு நோய் வராது. அதனால் நோய் வராமல் இருப்பதற்கு தேவையான மருந்துகளும் உனக்கு தேவையில்லை. அதுதான்.